அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜனநாயகன் படம் ஏற்கனவே லீக் ஆகி அது இப்போ இனிமேல் வெளியே வரப்போகுதான், ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல், தேதியும் நமக்கு தெரியல. இந்த ஜனநாயகன் படம் வெளியே வர்றப்போ அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜென்சி டிஎம்கே இருக்காங்க பாருங்கள், அவங்க நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணி காசு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த ரூட் மாஃபியா பரப்பிக்கிட்டு இருக்கு. ஜென்சி டிஎம்கே அட்டாக் பண்ணணும், ஜென்சி டிஎம்கேயோட கிரெடிபிலிட்டியை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்க. அது மாதிரி திமுக கட்சியை சேர்ந்த நபர்களுக்கே பார்த்தீங்கன்னா சில பேர் வீடியோ எடுத்துலாம் போடுறாங்க, இந்த ஜென்சி டிஎம்கே வேண்டாம் அப்படின்ட்டுலாம் போடுறாங்க. இதையெல்லாம் பற்றி நம்ம இந்த காணொலியில் விவாதிப்போம். முதலாவதாக 20,000 ரூபாய் கொடுக்குறாங்களாம், அதுக்கு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு படம் வெளியே வந்த உடனே நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஜென்சி அந்த பக்கத்தில் இருந்து மெசேஜ் வந்திருக்கான். ஹாய் நண்பா, நான் தான் ஜென்சி டிஎம்கே அட்மின், நம்ம ஒரு பெய்ட் கொலாபரேஷன் பண்ணலாம், நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு. அப்போது என்ன ஆஃபர் சார்னு எதிரிலேருந்து கேட்குறாங்களாம். 20,000 பேமெண்ட் ஃபார் யூ சார், யூ ஹாவ் 1.50K ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு. வெறும் 1,500 ஃபாலோவர்ஸு. 1,500 ஃபாலோவர்ஸை மீன் பண்ணுறாங்களா இல்லை 1,50,000 ஃபாலோவர்ஸை மீன் பண்ணுறாங்களான்னு புரியலையே. 1,500 ஃபாலோவர்ஸுக்கெலாம் 20,000 ரூபாயா? சரி, அது ஒரு பக்கம். நான் என்ன சார் செய்யணும் உங்களுக்கு சொல்லுங்கள், என்ன மாதிரி கண்டென்ட் கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு டிஎம்கே ஜென்சி சொல்கிறாங்களாம், ஜனநாயகன் படம் வர்றப்போ தேட்டரில் போய் ஃபேக் ரிவ்யூஸ் கொடுக்கணும், ஒரு ரிவ்யூவுக்கு 20,000 ரூபா. அதுக்கு இவர் ரிப்ளை பண்ணியிருக்காராம், டேய் லூசு, நான் விஜய் ஃபேன்ரா, என்கிட்டயே இதை பண்ணுறியாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொங்கி எழுந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்களாம். இப்படி ஒரு இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதடா, டே அடில் குஞ்சுக்கலாம், நல்லா எடிட் பண்ணுங்கடா. இப்போ இந்த ரூட் மாஃபியா என்ன நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போவே நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஜனநாயகன் படம் வெளியே வரப்போ யாரெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க காய்ஸ். இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறானுங்க. இந்த பொய்யான புகைப்படத்தை, இந்த பொய்யான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கொஞ்சம் கூட வெரிஃபை கூட பண்ணாமல் சில ஊடகங்கள் அவங்கெல்லாம் இதை நியூஸாகவே போடுறாங்க. திமுக தரப்பில் இருந்து பேரம் பேசியிருக்காங்க, இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டுலாம் நியூஸ் போடுறாங்க. கொஞ்சம் கூட வெரிஃபை பண்ணணுன்ற அறிவே இருக்காது போல இருக்குது இந்த ஊடகங்களுக்கு. ஏபிபி நாடுன்னு ஒருத்தன் கிடக்கிறான் பாருங்கள், நல்ல ஜேர்னலிசம், நல்ல எத்திக்ஸ் ஜேர்னலிசம் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. கொஞ்சம் கூட வெரிஃபை பண்ணணும், என்ன உண்மையான செய்தி தானான்றதெல்லாம் வெரிஃபை பண்ணணும்னு அறிவு கிடையாது. அறிவு கெட்டவனுங்களா? படம் ரொம்ப கேவலமாக படும் மட்டமாக இருக்கும் போலையே கைஸ். அதனால தான் இப்போவே திமுக மேலே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் நான் உண்மையிலே நான் பார்க்கல நம்புங்க, நான் பார்க்கல கைஸ். லீக் ஆனது தான், அதான் எனக்கு தெரியாது. இப்போ பாருங்க, படம் ரிலீஸ் ஆகிற தேதியே எனக்கு தெரில. என் காது கேட்காது, என் கண்கள் பார்க்காது. அப்படியே திமுக ஜென்சி இந்த டீம் இப்போ காசு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அவங்க எப்படி காசு கொடுப்பாங்க? அவங்களே இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங் நடத்துறதுக்கே காசுக்கலாம் திரள் நிதி தான் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்களில். ஸோ இந்த மாதிரிலாம் காசு 20,000 ரூபாலாம் கொடுக்குற அளவுக்குலாம் யாரும் இல்லைப்பா, எல்லாம் சாதாரண வீட்டு பசங்க. சரி, அப்படியே காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட விஜய் ரசிகர்கள் தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆனவங்களாச்சே. காசை வாங்கிட்டு ரிவ்யூவில் நாங்கள் படம் நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்லிடலாமே. ஏன்னா விஜய் அவர்கள் அதானே சொல்லியிருக்காரு, காசெல்லாம் தருவாங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு நம்ம விசிலுக்கு குத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதே மாதிரி தானே விஜய் ரசிகர்களும் செய்வாங்க. ஏன்னா காசுக்கு ஆசைப்படாதவனுங்களா என்னம்மா நடிக்கிறானுங்க. காசை வாங்கிட்டு மாற்றி கூட சொல்லிடலாமே, யார் கேட்க போகிறாங்க? என்னமோ ரொம்ப உத்தமனுங்க மாதிரி போர்ட்ரே பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக ஜென்சியோடைய அஃபீஷியல் அக்கௌண்ட்டில் இப்படி கேட்குறாங்கன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுறது. யாராவது முதல்ல இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அஃபீஷியல் ஐடியில் வருவாங்களா? எவ்வளோ தற்குறியாக இருக்கானுங்க பாருங்கள். இவனுங்க இப்படிலாம் பண்ணுறப்போ தான் சந்தேகமே வருது. ஆக்சுவலாக திமுக பேரம் பேசிச்சுன்றானுங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட. எப்படி பேரம் பேசிச்சுன்னு பார்த்தா ஒரு யூடியூபரை வச்சு பேரம் பேசிச்சான். அது மாதிரி எம்எல்ஏ சரவணன் இருக்கார் பாருங்க, ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ, அவர்கிட்ட பேரம் பேசிச்சான் திமுக. எப்படி பேரம் பேசிச்சுன்னு கேட்டால், ஏதோ ஃபோன் காலில் ஏதோ ஒரு தேட்டர் ஓனர் பேசுனது ஆதாரத்தை கொண்டு நீட்டுறாரு. திமுக ஃபோன் காலில் தான் பேரம் பேசுமா 500 கோடி விவகாரம்லாம். இப்படி இப்போ திமுக ஜென்சி டீம் பேரம் பேசுகிறாங்களாம். திமுக ஜென்சி டீம் எதுக்காக பேரம் பேசணும்? முதல்ல அது ஒரு கேள்வி. அப்போ ஜென்சி டீம் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சினால அவங்க மேலே வன்மத்தை கக்கி அவங்கள திமுக தான் பண்ணுது, திமுக கட்சி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டீம், டிஎம்கே ஜென்சின்ற இந்த டீம் இருக்கு இல்லையா, இந்த டீம் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கும் திமுக கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.
திமுக கட்சியுடைய ஆதரவு இருக்குது அவ்வளோதானே ஒழிய அது திமுக கட்சி நடத்தக்கூடிய கூட்டமோ இதெல்லாம் கிடையாது இந்த ஜென்சி டிஎம்கே அமைப்புன்றது. ஆகவே அந்த ஜென்சி டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய வன்மம் காரணமாக அவங்கள நம்ம நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணணுன்றதுக்காக ஒரு ஃபேக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை ரெடி பண்ணி இவனுங்க என்னமோ ரொம்ப உத்தமனுங்க மாதிரி போர்ட்ரே பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது. அந்த படம் தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகு அதை பார்த்து மக்கள் உண்மையிலே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்கள திமுகன்னு பிராண்ட் பண்ணணும், அவங்களெல்லாம் அடிக்கணும், அவங்களெல்லாம் அப்படியே வந்து காலி பண்ணணும், அந்த ரிவ்யூவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுன்றதுக்காக இவனுங்க இப்போவே வந்து இந்த டெக்னிக்கை கையில் எடுக்கிறானுங்க. தப்பிக்கணும், எஸ்கேபிசம். படம் எப்படி இருந்தாலுமே நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ இவனுங்க வந்து கண்டிப்பாக 1000 கோடி வசூல் இப்படின்லாம் தான் உருட்ட போகிறானுங்க, வடை சுட போகிறானுங்க. ஆகவே இந்த வடை சுடும் பழக்கம் இவனுங்களுக்கு மாறாது. அந்த நரேட்டிவை செட் பண்ணி அதில் ஜெயிக்கவும் செஞ்சுருவானுங்க. ஆகவே இவனுக்கு இப்படி தான் அடிப்படையிலே அப்படின்னு இருக்கிறப்போ எதுக்காக 20,000 ரூபா கொடுத்து நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணணும்? அதுவும் டிஎம்கே ஜென்சி எதுக்காக பண்ணணும்? அப்படியே கொடுத்தாலும் காசை வாங்க மாட்டோம்னு சொல்கிற அளவுக்கு இவனுங்க என்ன அப்படிப்பட்ட உத்தமனுங்களா? அப்படியே காசை வாங்கிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ கூட கொடுக்கலாமே. அந்த அளவுக்கு இவனுங்க அப்படியே வந்து உத்தமனுங்க ஒரு பக்கம், லாயாலிட்டி ஒரு பக்கம். திமுக ஜென்சியோடைய அஃபிஷியல் பேஜில் இருந்தே வராங்களாமா, இதுக்கு பின்னாடி திமுக இருக்குதாமா, அதுவும் ஒரு ரிவ்யூக்கு 20,000 கொடுக்குறாங்களாமா. என்னங்கடா இது, என்னங்கடா இது, இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு. சரி, அடுத்ததா ஒரு அண்ணன், அவர் திமுகன்னு சொல்லிக்கிறாரு, அவர் திமுக தானு தெரியல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு காருக்குள்ளே உட்காந்துருந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா, தம்பிங்களா இந்த ஜென்சி டிஎம்கேலாம் வேணாம்ப்பா, அதை விட்டுருங்கப்பா அப்படின்னு ஜென்சி டிஎம்கே வந்து விமர்சனம் பண்ணும் விதமா ஒரு காணொலி போட்டிருக்காரு. அதை பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா தம்பிகளா, வேண்டாம்டா விட்டுருங்கடா. நாங்களே ரொம்ப பாடாத பாடுபட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். ஏற்கனவே அதிமுக இருந்து வந்தவங்களால வச்சு செஞ்ச விஷயத்தினால நாங்க அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். 30 வருஷம் உழைச்சிருக்கோம் அந்த கட்சி. தள்ளி காசு பிரயோஜனம் கிடையாது. சரியா, நீங்க வேற உள்ள வந்து நின்றுகிட்டு ஐயோ உங்க தள்ள தாங்களடா தம்பிகளா, நீங்க அரசியல் பேசுங்கடா, அரசியல் மட்டும் பேச மாட்டேங்கிறா, இது எல்லாத்தையும் பேசுங்கடா. நீ என்ன குறைன்னு முதல்ல பாருங்கடா. எவ்வளவு குறை நான் சொல்லட்டும் தம்பிகளா? உங்களுக்கு இந்த ஆட்சியில நடக்கிற எத்தனை குறைகள் நான் சொல்லட்டுமா தம்பிகளா? என்னைக்காவது வாய திறந்து பேசிருக்கீங்களா? அதை விட்டுட்டு அந்த அமைச்சர் இப்படி இந்த அமைச்சர் இப்படி தனி மனித தாக்குதல், இதெல்லாம் அரசியலே கிடையாது தம்பி. இது ட்ரோல் மெட்டீரியல். அதுக்கு இங்க அரசியல்ல வேலையே கிடையாது. ஒண்ணு திமுக தோத்துருச்சு, அதை ஒத்துக்க. முதல்ல தோத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகல. நீ வாட்டுக்கு தோக்கலன்னு வாட்டுக்கு சின்ன பசங்க சொல்ற மாதிரி, உண்மைக்கு சின்ன பசங்க தான் நீங்க. செஞ்சிட்டீங்க என்ன செஞ்சுட்டு அந்த வகையில மட்டும் போய் நில்லுங்களா? தடி மாடு எருவு மாடுகள்லாம் போய் உள்ள நாங்களும் செஞ்சுன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, கட்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அங்க போய் வீரவாசனம் பேசுறது, அப்புறம் ஓடி ஒளிகிறது. எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? ஜாமீன் தானே கொடுத்துருக்காங்க, உங்களை விடுவிச்சிட்டாங்களா? இல்ல ஜாமீன் தானே கொடுத்துருக்காங்க, தானே கையில் தானே போட்டுட்டு இருக்கிற. அதுக்கு விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிற. ஒன்னு ஒரு வழக்கு போட்டான்னா உன் நிலைமை என்ன தெரியுமா? வெளியே தலை காட்ட முடியுமா? அடுத்த ஒரு வழக்கு நீ நினைக்கிற தப்பு தம்பி. இப்ப விட்டுக்கிற எல்லாமே ஏபிபி புதுசா போட்டானுங்க. இப்ப இடையில கவர்மெண்ட் லாயர் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப புதுசா ஏபிபி எல்லாம் போட்டாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சானா உனக்கு ஜாமீன் கிடைக்காது, ஒரு வெங்காயம் கிடைக்காது. ஒன்னு அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றப்ப சில விஷயங்களை செஞ்சுதான் பண்ணிருக்காங்க. இந்த விவரம் எல்லாம் தெரியாம நீ வாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காதீங்க. இப்பயும் சொல்றேன், அடுத்து ஒரு 2 வழக்கு போட்டாங்கன்னா 3ஆம் வழக்கு 4ஆம் வழக்கு குண்டர் சட்டத்தில் ஓட்டுவாங்க. அதனால தேவையில்லாத வேலையை பார்க்காதே, வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு நிக்காதீங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, அரசியல் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், அரசியல் பண்ணுங்க. அவன் ஏத்தி விடுறான், இவன் ஏத்தி விடுறான், அவன் நம்மள கூஸ் பம்ப் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கையை இழந்துடாதீங்க, வம்பா போயிடாதீங்க. ஐயா இறுதியா என்ன சொல்ல வராருன்னா, விஜய்க்கு எதிராக யாரும் பேசிடாதீங்கப்பா, விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்கப்பா, வழக்கு வந்துடும், வழக்கு வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை போயிடும். அநியாயமாக வழக்கு போடுறாங்க, பேசுனதுக்காக வழக்கு போடுறாங்க, விமர்சனம் பண்ணதுக்காக வழக்கு போடுறாங்க. கோர்ட்டே காரி துப்பி அனுப்புது, கோர்ட்டு வாசலில் கைது பண்ண முயற்சி பண்ணுறாங்க. என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டாங்க? இவர் திமுகன்னு சொல்லிக்கிறாரு, திமுகன்னு சொல்லிக்கிட்டு தாவேக்காவை யாரும் விமர்சனம் பண்ணிடாதீங்க தம்பிகளா அப்படின்றார். இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தவங்களால தான் இன்னைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துருக்கு. தாவேக்காவை முதல்ல விமர்சனம் பண்ண ஆரம்பிச்ச போலாம் இவங்க இந்த மாதிரிப்பட்ட குரூப் தான் வந்து நின்றுக்கிட்டு தடுத்தாங்க. எப்பா அவங்களெல்லாம் பேசுறாங்கப்பா, அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்கப்பா, அவங்கள வந்து பேசாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அப்படியே விட்டு தான் நாகரிக அரசியல் அப்படி இப்படின்னு கடைபிடிச்சு தான் இன்னைக்கு இந்த நிலைமை. தாவேக்கா விஜய் அவர்கள் என்னைக்கெல்லாம் பொய் சொல்றாரோ, இந்த ஆதவர்ஜுனா மாதிரிப்பட்ட நபர்கள்லாம் என்னைக்கெல்லாம் பொய் சொல்றாங்களோ அன்னைக்கே தகுந்த பதிலடிகளை கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை கிடையாது. இதுதான் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய இளைஞர்கள், தன்னெழுச்சியாக வரக்கூடிய இளைஞர்களை வந்து குறி வச்சு இவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடக்க நினைக்கிறது. அதாவது எதிரில் இருக்கிறவன் நம்மளை ஏதாவது சொன்னால் கூட நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியும். ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு கட்சிக்குள்ளே இருக்காங்க, நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து முட்டுக்கடை போட பார்க்குறது. இதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. தாவேக்காவை பேசிடக்கூடாது. வழக்கு போட்டால் வாழ்க்கை போயிடுமா? வழக்கு போட்டால் போட்டு மயிரா போச்சு. ஆனால் வழக்கு போட்டால் வாழ்க்கை போயிரும்பா, 2-3 வழக்கு போட்டால் அவ்வளோதான்ப்பா
அப்போ வழக்கு போடுறவன் எதுக்காக போடுறான் அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏதாவது குற்றம் செஞ்சுட்டாரா? இப்போ அன்பானந்தம் சகோதரர் எடுத்துப்போம். ஏதாவது குற்றம் செஞ்சாரா? ஏதாவது தவறு செஞ்சாரா? பேசினார், அவ்வளோதான். பேசுனதுக்கு அவர் மேலே வழக்கு போட்டு அவரை கோர்ட்டுக்கு வர வச்சு கோர்ட்டில் கைது பண்ணுறதுக்கு வந்து கோர்ட்டு வாசல்லே வந்து அப்படியே அராஜகம், இதையெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு சொல்லி பேசுகிறாங்க. வீடியோ போட்டுட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, பேசிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அறிவுன்னு ஒன்று கொஞ்சமாவது இருந்தால் விஜயை கண்டிக்க தோணும், விஜயின் இந்த அரசாங்கத்தை கண்டிக்க தோணும். அறிவு இல்லாமல் தற்குறியாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடிய இளைஞர்களே பேசாதீங்கன்னு சொல்ல முடியும். இவர் பேசியிருக்காரு, இந்த வீடியோவுக்கு 1 லட்சம் லைக்கு. இத்தனை லைக்கும் போட்டது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் தாவேக்காரன். கமெண்ட்ல எல்லாம் போய் பார்த்தா இந்த மாதிரி தான் திமுக காரங்க இருக்கணும், திமுகனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இவனுங்க சொல்கிறானுங்க. இந்த அறிவு கெட்ட முட்டாள் ரசிகர் கூட்டம் இவர் பேசுறதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே 30 வருஷமாக உழைச்சிருக்காராம், அதனால ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்களாம். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறது என்ன தெரியுமா? 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியவே பிடிச்சிட்டாரு ஒருத்தர். அவரை நீங்கள் கண்டுக்காம விட்டதுனால தான் அவர் ஆட்சி பிடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு என்ன பேசுகிறாருன்னு கண்டுக்கிட்டு அதுக்கேற்ற பதிலடிகளை கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த அசிங்கமும் அவமானமும் இருந்திருக்காது. அவர் கண்டுக்காம விடுன்னு இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையும். அதை கூட இன்னும் வரைக்கும் புரிஞ்சுக்காம இப்போவும் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இளைஞர்களெல்லாம் வந்து அப்படியே சாஃப்டாக மிரட்டுறாங்களாம். பேசாதீங்கப்பா, பேசுனா வழக்கு வந்துருப்பான்னு பயமுறுத்துறது. வழக்குக்கெல்லாம் பயந்து தாவேக்காவை பேசாமல் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாமல் கேள்வி கேட்காம ஒதுங்கிடணும்னு சொல்ல வரீங்களா? அப்போ அது திமுக காரனுடைய குணம் கிடையாது. 30 வருஷமாக இருந்தாராமே கட்சியில். 30 வருஷமாக இருந்தவர் இப்படியா பேசுவார்? இந்த பூமர்களை எல்லாம் முதல்ல தூக்கி தூர எறியணும். இவங்க தான் முதல்ல பிரச்சனையை கட்சிக்கு. அந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கில் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளை யாருமே பேசுனது இல்லையா, இது வரைக்கும் பேசுனது இல்லையா. இவர் சொல்கிறார், ஐயா இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காட்டி பல விஷயங்களை பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் தான் பேசியிருக்காங்க. பின்ன அங்கே போய் நின்று என்ன பேசுகிறாங்க? இவங்களுக்குலாம் என்ன தெரியுமா, இவங்க நினைக்கிற பாணியில் தான் மேடை போட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி பேச முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி பேசுனா அவங்கக்கிட்ட அதை கடத்த முடியுமோ அப்படி தான் பேச முடியும். இந்த சோஃபா பேரவை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. ராஜ்மோகன் அவர்கள் எப்படி பேசுவார், ஆதவர்ஜுனா எப்படி பேசுவார், முதலமைச்சர் விஜய் எப்படி பேசுவார். அப்போ அதை ஒரு சட்டையராக ஒரு காமெடியாக எடுத்து அதை வந்து பேசுகிறப்போ அது நல்லா ரீச் ஆகுது, நிறைய பேருக்கு போய் சேருது. இளைஞர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. சும்மா போர் அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பார்க்க மாட்டாங்க. மணிக்கணக்காக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினா யார் பார்க்குறா? ஒரு வீடியோ போட்டாலே ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போட்டாலே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. உட்கார்ந்துருந்து பேசினாலே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதில் வேறு மேடை போட்டு உட்கார்ந்துருந்துக்கிட்டு அவர்களே நீங்கள் இப்படி பண்ணுனீங்க, விஜய் அவர்களே நீங்கள் வந்து மேகதாது அணை விவகாரத்தில் இப்படி பேசி அப்படி இது பண்ணி இப்படி அது பண்ணி அப்படி இப்படின்னு இருந்து பேசினா யார் பார்க்குறா? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த ஜென்சி டிஎம்கே என்ன பண்ணுறாங்களோ அந்த ஃபார்மேட்டு தான் கரெக்டு. அவங்களுக்கு ஏற்ற பாணியில் தான் அவங்கள டீல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ஏதாவது செய்யுங்க. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது? இவ்வளோ நாட்களில் விஜய் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களை உங்களால் ஈர்க்க முடிஞ்சிச்சா? உங்களால் முடியலல்ல. அப்போது கொஞ்சம் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்து எதையோ பண்ண நினைக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு விடுங்க. கொஞ்சம் விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். எனக்கும் சில விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்களை எல்லாம் பொது வெளியில் சொல்லணும், அதை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதை வந்து எதிரிகளுக்கு தீனியாக ஆக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க என்னமோ பண்ணுறாங்க, பண்ணட்டும். அதில் விமர்சனங்கள் எழும்பட்டும், அது இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். யாரும் பேசிடாதீங்க, பேசினாலே வழக்கு வந்துடும், தாவேக்காவை கேள்வி கேட்டுறாதீங்க. இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை கேள்வி கேட்கலன்னு சொல்கிறார். கேள்வி கேட்டால் தான் பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுறாங்களே. இந்த இளைஞர்களெல்லாம் எதுக்கு கைது பண்ணுறாங்க? ஆட்சியில் நடக்கிற குறைகளை எல்லாம் கேள்வி கேட்காம இந்த அமைச்சர் அப்படி அந்த அமைச்சர் இப்படின்னு சொல்லிட்டு தனி மனித தாக்குதல் பண்ணுறாங்க. ஐயா சாமி, அமைச்சர்கள் இந்த லட்சணத்தில் இருக்காங்க. பவுடர் சரத்தை என்ன பண்ணுறாரு? பவுடர் வச்சு நுணுக்குனாரு. அதெல்லாம் வந்து கேட்கக்கூடாதா? விஸ்வநாதன்ற அமைச்சர் என்ன பண்ணார்? குழந்தைங்களுடைய காலை போய் பிடிச்சி விடுறன்ற பேரில் அருவருப்பான ஒரு செயலில் ஈடுபட்டார். அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடாதா? இதெல்லாம் தனி மனித தாக்குதலா? இதெல்லாம் அரசியல் இல்லையா? அப்போ தனி மனித தாக்குதல். அதாவது திமுகவுக்கு மட்டும் வந்து பாடம் எடுக்க வந்துருவாங்க எல்லாரும். இவர் திமுகவானே தெரில. முதல்ல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கய்யா, இவங்கெல்லாம் திமுகவா? முதல்ல திமுக மட்டும் அப்படியே தனி மனித இது தாக்குதல் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆனால் திமுக காரங்களை மட்டும் தனி மனித தாக்குதல் பண்ணுறப்போ இவங்கெல்லாம் வாயை எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரில. ஆஸ்திரேலியாவில் கடந்து ஒரு நாய் கடந்து குறைச்சிக்கிட்டே கிடக்குது. எந்நேரமும் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நாய் பேய் அவன் இவன் கண்டபடி பேசிக்கிட்டே கிடப்பான் ஒரு நாய். அவனையெல்லாம் என்றைக்கும் எவனும் கேள்வி கேட்டது கிடையாது, எவனும் அவனை எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனால் திமுகவுக்குள்ளே இருக்கோன்னு சொல்லிட்டு திமுக காரங்க ஏதாவது பேசுகிறாங்கனாவே திமுக காரங்களையே வந்து நொட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த இளைஞர்கள் வந்து கட்சி பேரை கெடுத்து விட்டுட்டு இருக்காங்களாம். ஒரு 4 கூட்டம் போடுறாங்க, 4 இடத்துல இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்து ஏதாவது நம்ம பேசணும், இன்னி இருக்கக்கூடிய இளைஞர்களை நம்ம எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முயற்சியில் இறங்குறாங்கன்னா அது இவங்களுக்குலாம் உறுத்துது. ஏன் உறுத்துது? கட்சிக்கு கெட்ட பெயர்னு சொல்கிறாருல்ல,
கட்சிக்கு கெட்ட பேர் என்னமோ ஜென்சி டிஎம்கே இந்த இளைஞர்களால் மட்டும்தான் வருதா? கட்சிக்கு கெட்ட பேர்னு சொன்னால் விஜய் அவர்கள் வந்து கெட்ட பேர் அப்படின்ற பேரில் ஊழல்னு சொல்கிறாரு, அது இதுன்னு சொல்கிறாரு, நிறைய பேசுகிறார். அதுக்காக குற்றம் சாட்டப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ யார் வேணா இருக்கட்டும், எல்லாரையும் குற்றம் சாட்டிக்கிட்டு தான் இருக்கார். அவங்க எல்லாரையும் நீங்கள் கட்சி விட்டு விலகுங்க, உங்களாலெல்லாம் கட்சிக்கு கெட்ட பேர்னு சொல்லுவீங்களா? நீங்கள் அவர் தலைவரே தப்பு தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. தலைவரையே வந்து கட்சிக்கு கெட்ட பேர்னு தான் சொல்கிறாரு. அப்போது தலைவரே வந்து கட்சியை விட்டு போங்கன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எதிரி 1008 விமர்சனம் பண்ணுவான், 1008 குற்றம் சாட்டுவான், அதையெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை என்டார்ஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் கட்சிக்காரர்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் தான் முதல்ல வந்து இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் கை கொடுக்கணும். தவறு பண்ணுறாங்க இல்லை தவறாக பேசுகிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அதை சுட்டி காட்டி அதை திருத்துறதுக்கு நீங்கள் முயலணும். அதை விட்டுக்கிட்டு எப்பா பேசுனா வழக்கு வந்துடும்பா, நீங்கள்லாம் பேசாதீங்கப்பா, வந்து வழக்கு போடுறதுல இப்படி போடுவாங்கப்பா, 2 வழக்கு 3 வழக்குலாம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும்பா, ஐயோ எப்பா பேசாதீங்கப்பா, எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? இந்த அரசு சர்வாதிகாரத்தை செலுத்துது, அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா? அப்போது திமுக தோத்துருச்சுன்றதை ஒத்துக்கணுமா? திமுக தோக்கலைன்னு பேசாதீங்களா தம்பிகளா? திமுக தோத்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்றாங்க. அந்த இளைஞர்கள் திமுக தோத்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டதுனால தான், திமுக தோத்துருச்சுன்றதுனால தான் அடுத்த வேலையை நம்ம என்ன செய்யணும், இந்த இளைஞர்கள்லாம் விஜய் பின்னாடி போகிறாங்களே, அப்போ அந்த இளைஞர்களை நம்ம மீட்டெடுக்கணும், நிறைய இளைஞர்கள் நம்ம பக்கம் வரணும்னு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. திமுக தோத்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டதுனால தான் எல்லாருமே அதுக்கு காணொலிகள் போட்டுருந்தோம். திமுக தோத்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டோம், எல்லா இளைஞர்களும் ஒத்துக்கிட்டோம். இவங்களுக்குலாம் என்ன வன்மம்னு தெரியல. இந்த ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள் தன்னெழுச்சியாக முன் வந்து ஏதோ கூட்டம் நடத்துகிறாங்கன்றது இவங்களுக்குலாம் என்ன வன்மம்னு தெரில. மேபி இவங்களுக்குலாம் கட்சிக்குள்ளே ஏதாவது போஸ்டிங் கிடைக்கிறதுல எதையாவது சிக்கல் வந்துடும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. நீங்கள்லாம் இப்போ பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கட்சியில் இருக்கீங்களா? கட்சிக்காக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்குலாம் இது கோபம் வரக்கூடாது, வராது. நியாயமாக பார்த்தா கோபம் வராது. உங்களுக்குலாம் கோபம் வருது, எரிச்சலாக இருக்குது, ஒரு வன்மம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போது நீங்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் கட்சிக்குள்ளே இருக்கீங்கன்னு தான் மீன் ஆகுது. அப்போது இதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல்லாம். அப்போ ட்ரோல் பண்ணுறதெல்லாம் அரசியலில் வராதா? அரசியலில் யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்களா? யாரும் கலாய்ச்சிக்க மாட்டாங்களா? யாரும் நக்கல் நையாண்டி அடிக்க மாட்டாங்களா? அரசியலில் எல்லாமே இயல்பு தான். ஏன் அதிமுக காரங்களை திமுக பேசினது இல்லையா? திமுக காரங்க அதிமுகவை பேசினது இல்லையா? நக்கல் நையாண்டின்றது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம். கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்போம், நக்கல் நையாண்டி அடிக்க வேண்டிய இடத்துல நக்கல் நையாண்டி அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்படியே ஜென்சி டிஎம்கே இந்த இளைஞர்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு மட்டுப்படுத்துறது, அப்படியே விஜய கேள்வி கேட்காதீங்க எல்லாம் என்ன ரூட்டுக்கிட்ட காசு வாங்கிட்டீங்களா? ஹம்சாக்கள் போல இவங்கெல்லாம். அதுமாரி சொல்கிறாரு ஜென்சி டிஎம்கேனா சின்ன பசங்க, அந்த கேட்டகரியில் இருக்கிற 2000க்கு மேலே பிறந்த பசங்க மட்டும் அங்கே போய் நில்லுங்கடா, தடிமாடுகள் நீங்கள்லாம் 30-40 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள்லாம் எதுக்குடா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் யார் பேசுவாங்க அப்படின்னா தாவேக்காரனுங்க தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. 35-40 வயசு ஆனவங்கலாம் எதுக்கு போகிறீங்க நீங்கள்லாம் என்ன ஜென்சியா அப்படின்னு கேட்குறானுங்க. அப்போ இவங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க, பண்ணுறவங்களையும் பண்ண விட மாட்டாங்க. இந்த புத்திக்கு தான் இன்றைக்கி திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை. இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் திமுகவுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த நிலை. இதே நபர்கள் இதே வாய்கள் விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இது இளைஞர்களுக்கான கட்சி அப்படின்றாங்களே, இளைஞர்களுக்கான ஆட்சின்றாங்களே. தாவேக்கு அமைச்சரவையில் விஜய் அவர்கள் என்ன இளைஞரா? புசியானது இளைஞரா? ஆதவர்ஜுனா இளைஞரா? தாவேக்கு அமைச்சரவையில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன இளைஞர்களா? இளைஞர்கள் ஆட்சி அமைப்பாங்க, இளைஞர்கள் பவர், இளைஞர்கள் சக்தி அப்படின்னு தானே சொன்னாரு. இளைஞர்கள் அங்கே இருக்காங்க. அது மாதிரி ஊழல் பண்ணவே மாட்டோம், நம்ம வந்து தூய சக்தின்லாம் சொன்னாரு. ஆனால் அங்கே பார்த்தா முழுக்க முழுக்க அதிமுக எம்எல்ஏக்களை எல்லாம் வர வைக்கிறாங்க. அதிமுகவில் ஊழலுக்கு பேர் போனவங்க அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் வர வைக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து இந்த வாய்கள் எதுவும் பேசாது. அது பேசுனாலும் சாஃப்டாக டீல் பண்ணுவாங்க. என்னங்க இப்படி சொன்னீங்களே, அப்படி வராங்களே, என்னங்க இது? ஆனால் திமுகவை பேசுறதுக்கு பாஞ்சிக்கிட்டு வராங்க. என்ன அது நீங்கள்லாம் வந்து அந்த வயசில் இருக்கிறவங்க மட்டும் ஜென்சியில் இருங்க, நீங்கள் என்ன 35-40 வயசு நீங்கள்லாம் வயசான பசங்கள்லாம் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இது, என்னங்க இந்த மாதிரி பேசுறது தான் எதிரிக்கு தீனியாகவே ஆகும். முதல்ல எதிரியை விட இவங்க தான் பிரச்சனையே. முதல்ல உள்ளே இருந்துக்கிட்டே கிருமி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிப்பட்ட நபர்கள்லாம். எதிரி வந்து ஃபயர் விடுறான் இவங்களுக்குலாம். அப்போ இவங்கெல்லாம் என்ன லட்சணத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள் வந்து இந்த சரண் ஜெயராமன் அப்படின்ற ஒருத்தரை கைது பண்ணி கோர்ட்டில் இது பண்ணப்போ கோர்ட்லேருந்து விடுவிச்சிட்டாங்க. அந்த கைதே செல்லாதுன்னு விடுவிச்சாங்க. அந்த நேரத்தில் இந்த இளைஞர்கள் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கேமராஸ் எல்லாம் பார்த்து இப்படி வச்சாங்க. அதை பார்த்து கிரிஞ்சு ஐய சீ வே அப்படி இப்படின்னு வச்சு பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணாங்க தம்பி, கேவலமாக இருக்குது தம்பி ஒப்புன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போய் நின்று இப்படி வைக்கிறாரு, எங்கள் தம்பி காணும்னு வைக்கிறாரு. அவங்களுக்குலாம் ஒரு அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை போடுற மாதிரி பேசுகிறாரு. இங்கே என்னன்னா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு. என் வாயில் நல்லா வந்துரும்னு பேசுகிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு தவறாக தெரியாது. இளைஞர்கள் இப்படி வச்சுட்டாங்க உடனே கிரிஞ்சு வாயில் எனக்கு நல்லா வருது, ஏன் நாங்கள் பேசக்கூடாதா? வாயில் எங்களுக்கும் நல்லா வந்துடும். இவங்கெல்லாம் திமுக கிட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க.
ஆனால் எதிரில் இருக்கிறவன் என்ன தவறு செஞ்சாலும் அதையெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. முதலமைச்சரே வண்டிக்கு மேலே ஏறினு கொத்து பரோட்டா முட்டை பரோட்டா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கேவலமாக தெரியல. இப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே பதிலடி கொடுக்க முடியும். விஜய் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் வந்து முட்டை பரோட்டா கொத்து பரோட்டான்னு பேசுகிறீங்க, இதெல்லாம் தவறான செயல். விஜய் அவர்களே, 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்தது எப்படி தெரியுமா? திமுகவை நீங்கள் இப்படியெல்லாம் ஏளனம் செய்யக்கூடாது. விஜய் அவர்களே, சட்டமன்றத்திற்கென்று ஒரு மரபு இருக்கிறது. விஜய் அவர்களே, நீங்கள் சட்டமன்றத்திற்குள் செய்யக்கூடிய செயல்கள் மிகவும் அருவருப்பானது. நீங்கள் இப்படி வைக்கிறீர்கள், இப்படி வைக்கிறீர்கள், நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. விஜய் அவர்களே, இப்படியெல்லாம் செயல்படக்கூடாது. முதலமைச்சர் விஜய் அவர்களை இப்படியெல்லாம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கணுமா? இப்படியெல்லாம் பேசுறது நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க பூமரங் கில்ஸ். அதையெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் போய் அவங்கள தான் வந்து கேப்சர் பண்ண வேண்டியது இருக்குது. நீ எல்லாம் தயவு செஞ்சு மூடிக்கிட்டு சும்மா ஓரமாக போயிருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. போட்டு எங்களை போட்டு நசன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்குறதுக்கோ நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கோ ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு போங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு, எப்பா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா தம்பிகளா, எங்களுக்கு தலை காட்ட முடியலப்பா அப்படின்லாம் எங்களுக்கு இருந்து கிளாஸ் எடுக்க வேண்டாம். இவ்வளோ நாள் இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங் இல்லைல்ல, இவ்வளோ நாள் நீங்கள் தானே எல்லா அரசியலையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது? உங்களால் ஒன்றும் கழட்ட முடியலை. அப்போ நீங்கள் வாயெல்லாம் மூடிக்கிட்டு கொஞ்சம் ஓரமாக போய் நில்லுங்க. பேசக்கூடிய இளைஞர்கள் பேசட்டும். வழக்கை சந்திக்கிறோமா, நாங்களே சந்திச்சுக்கிறோம், நாங்களே பார்த்துக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் எல்லாம் ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். எங்களுக்கு தலைவர் கூட இருப்பார், கட்சி கூட நிற்கும். நீங்கள் எல்லாம் கட்சியும் கிடையாது. நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு அறிவுரை கூறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நாங்கள்லாம் தில்லா களத்தில் வந்து நின்று எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். வாழ்க்கை போனால் வாழ்க்கையாவது இதாக போய் தொலையாட்டோம். எல்லாத்தையும் சந்திக்கிற தில்லோட தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு திமுக கழகம் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அதுக்கெல்லாம் நாங்கள் நன்றி விசுவாசமாக இருக்கணும்னு நினச்சி தான் நாங்கள்லாம் களத்தில் இறங்கி செயல்படுறோம். உங்களையோ உங்கள் பேச்சையோ நாங்கள் மதிக்க மாட்டோம். பூமர் அங்கிள், ஓரமாக போங்க பூமர் அங்கிள். தலைவரே, இன்றைக்கி இருக்கிற ஜென்சி இளைஞர்களுக்கெல்லாம் வந்து எப்படி அவங்கள கவரணும், என்ன பண்ணணும், அதுக்கேற்ற விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பூமர் அங்கிள். நீங்கள் தலைவருக்கு அறிவுரை கூற முடியாது பூமர் அங்கிள். நீங்கள் ஜென்சி இளைஞர்களுக்கு அறிவுரை கூறன்ற பேரில் நீங்கள் தலைவரையும் திமுக கழகத்தையும் அசிங்கப்படுத்துறீங்க பூமர் அங்கிள். ஓரமாக ஒதுங்கி போயிடலாம் பூமர் அங்கிள். இந்த மாதிரிலாம் பூமர்த்தனங்களையெல்லாம் நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க அங்கிள், எங்ககிட்ட கொண்டு வராதீங்க பூமர் அங்கிள். ஆகவே இந்த பூமர் அங்கிள் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. இதை பற்றியும் ஜென்சி டிஎம்கே வந்து எல்லாருக்கிட்டையும் அப்ரோச் பண்ணி, இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டலாம் அப்ரோச் பண்ணி 20,000 கொடுக்குறாங்களாம். 20,000 இதுக்கு ஜனநாயகனுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிறதுக்கு. இதை பற்றியும் இந்த மாதிரி ரூட் மாஃபியா பண்ணக்கூடிய இந்த அல்ற சில்றத்தனமான கேவலமான செயல்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.